ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு தேடியே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா தாய் போல தாங்க முடியுமா உனக்கு எனக்கும் அம்மா ஒரு தாரா தெய்வம் உலகத்தில் இருக்கிற தாயரா ஈரவட்டமானாலும் என்ன தெரு குளிக்க வைப்பா ஈரவட்டமானாலும் என்ன தெரு குளிக்க வைப்பா ஏமாந்த பிள்ளையே அவதொடப்பா கட்டெரும்பு உனக்கா கட்டி கட்டி அவதொடிப்பா பெற்றவளுக்கு கை மாறுதா பிள்ளைகளை கைவிடுவா உனக்கு நினைக்கும் அம்மா ஒரு தாரா தெய்வம் உலகத்தில் இருக்கிறா தாயரா எனக்கும் அம்மா ஒரு தாரா தெய்வம் உலகத்திலே ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கடா அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா அம்மா வீட்டுல நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கா பாத்துட்டேன் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் போட்டு போங்கல இப்படியா
பரிமளா பரிமளா உன்னை நினைக்கிறது ரொம்ப பெருமை. இந்த வயசுல இந்த ஆட்டம் போடுறிய, இந்த வயசாக என்ன ஆட்டம் போட போறீங்க? Terima kasih.
நட்டத்துல மாம்பழம் கொண்டு வந்தியா? சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இனிமே தான் வரும். அதனாலப்பா மரம் கொய்யா பழம் வச்சிருக்கான் வேணுமா? வெட்டிய நொறுக்கி விடுங்க, ஒழுங்கா பேசி கத்துக்கங்க. அது ஒரு நாடி வந்துட்டேன். மாம்பழம் ஒண்ணு இருக்கான்னு கேட்கலாமா? சீசன் நேரம் மாம்பழம் நத்தகிரியால பழம் நல்லா இருக்கு. மாம்பழம் எந்த பழம் நல்லா இருக்கும்? மாம்பழமா? அவங்க கரெக்டா சொல்றாங்க, நீங்க தான் தப்பா எடுத்துக்கிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ அந்த பையனை நீ வெளியில தள்ளி நீ ஏதாவது பாரு. என்ன பாருங்க கூப்பிடுவா. ஏலே ஏலே எங்க இருக்க? இப்படிலாம் கூப்பிட்டா யாருங்க வருவா? யாரும் வர மாட்டாங்க. கூப்பிடுறவங்க வழக்கம் இருக்குல்ல, எங்க மாதிரி கூப்பிடுவோம். ஓஹோ இது பாரு நாளா சிதற கட்டிடு சிதற பண்ணிடு. ஓம் சச்சிதானந்தம். ஓம் க்ரீம் க்ளீம் ஓம் சிவோம் ஓம் சிவோம். ஓம் சிவானந்தம் முருகானந்தம். ஓம் சிவா. பொறுமையா ஒன்னும் அவசரம். ஓம் க்ரீம் மசாலா வடை. நாடகத்துக்கு என்ன டைம் இருக்கு? பொறுமையா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சிவானந்தம் ஓம் முருகானந்தம். என்ன தம்பி சுத்தியில தூக்குறாய்? சமைத்து விடுவேன். சமைச்சா சாப்பாடு வருதுல? சாப்பாடு விடுவேன். சமைத்து விடுவேன். இமயமலையிலிருந்து வருகிறேன். எதற்காக வருகிறேன்? எதுக்கு? பல ஆயக்கலைகள் 64 கற்றுக்கொண்டு 64 கலையும் தெரியுமா? இங்க அவ்வளவு பெரிய இடம் இருக்கு, அதை விட்டு இங்கே இருக்காங்க. அங்கு அவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் இங்குதான் கூட்டம் கூடியிருக்கிறது. எங்க கூடியிருக்கிறதோ கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எங்க இருக்கிறோம். கூட்டத்துல கையை நீட்டி நிற்பீங்களா? ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். வாங்கிக்க வரல. நான் வரம் கொடுக்க வந்திருக்கிறேன். வரமா? ஏன் நான் சாமியாராக மாறி? என்ன காரணம்? எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எதில் பார்த்தாலும் பிரச்சனை. ஆ. சண்டை சச்சரவாக வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. சரி. நானும் ஒரு சாதாரண மனிதனாக தான். ஆமா ஆமா ஆமா. வீட்டுல பிரச்சனை, காட்டுல பிரச்சனை, ரோட்ல பிரச்சனை, ஆ. ஓடுனா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை. சரி. பிரச்சனை இல்லாமலே வாழ்க்கை கிடைக்கவில்லை. முடிவு எடுத்தேன். எப்ப இருக்கீங்க? இந்த உலகத்தில் இருப்பதை விட அந்த இறைவனிடம் போய் சேர்ந்து விடலாம் என்று முடிவு எடுத்தேன். ஆ? எப்படி வாசிப்பார்? நீ போய் சேருங்க. ஓ ஐயா, நீங்க வாசிச்சிட்டீங்களா? ஆமா, நீங்க போற முடியல. போய் செத்தலாம் சொல்லி முடிவு பண்ணி கைத்தை வாங்கி கொண்டுதான் போனேன். சரி, நல்ல முடிவுதான். நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று ஆண்டவருக்கே தெரிந்துவிட்டு சரி. கைத்தை வாங்கிட்டு போய் தொங்கலான மரம் தேடி அலைந்தேன். ஆ. ஒரு மிகப்பெரிய ஆலமரம். ஆ. அங்க மரத்துல கைத்தை போட்டு தொங்கலான்னு போனா ஆ. எனக்கு பின்னாடி இன்னொருத்தன் வந்தான். அவருக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு எந்த பிரச்சனையா இருக்கக்கூடாது. வாடா 2 பேருமே சாப்பிடலாம்னு சொல்லி 2 பேருமே கைத்தை போட்டு ஆ. 2 பேருமே தொங்கணும். பரவாயில்ல. அதுல கூட பாருங்க, அவன் செத்து போயிட்டா நான் உசுரோட. சாமி, 2 பேரும் தானே தூக்குள்ளது? ஆமா. அவன் செத்துனா நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? அவன் கைத்துல தொங்கிட்டான், நீங்க அவன் காலை பிடிச்சிட்டு தொங்கினேன். குலகார பாவி இருக்க குறை உசிரையும் கொண்டு விட்டியா? ஆனா அப்ப கூட எனக்கு சாவு வரலை. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவன் காலை பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னீங்களே, எந்த காலை பிடிச்சிட்டு போனீங்க? அவனுக்கு 3 கால் இருந்துச்சா 2 கால் இருந்துச்சா? இல்ல, அவனுக்கு 2 கால். நான் தொங்கும் போது பார்த்தேன். அது நமக்கு எதுக்கு தேவை? சாமி, சாமியார் வேஷம் போட்டாவது புழைச்சிக்கலாம்னு இப்படியே வந்தேன். ஆனா சாமியார் வேஷம் சாமியார் வேஷம் போட்டா வாயிலிருந்து லிங்கம் எடுக்கணுமா, வர பிள்ளைகளுக்கு புள்ள கொடுக்கணுமா, இவ்வளவு விஷயம் இருக்குன்றாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிரமம். அதனால் எந்த புள்ள மாட்டுதோ அதை வச்சு நீ செஞ்சா போதும். சரியா? சாமியார் வந்துட்டோம்னா என்ன பண்ணலாம்? உடனடியாக பிள்ளையை தேடணும். அதுக்கு என்ன சாமியார் பிள்ளையை தேடணும். சாமியார் பிள்ளை வர பிள்ளைய பார்த்தா போதும். எங்கே அவள் தேடுவே அவளா ஓடிவா, அங்கே வரும் என் பாடல்
சாமி எங்க இருந்து வருகிறேன் தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து வருகிறேன். இமயமலையில இருந்தா? குழந்தாய், உன்னை பார்த்தால் சிறு பிள்ளை போல் தோன்றுகிறது. ஆமா, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு. ரொம்ப தூரம் வந்து வந்திருப்பீங்க. உனக்கு நான் ஆசீர்வாதத்துல கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆசீர்வாதத்துல கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அதான் ஆசீர்வாதத்துல கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ற? உனக்கு ஆசீர்வாதத்துல வேணுமா வேணாமா? வேணுமா? சத்தமா சொல். வேணும் சாமி. உனக்கு ஆசீர்வாதத்துல வேணும்னா நீ என்ன தெரியுமா பண்ண வேண்டும்? ஆசீர்வாதத்துல வேணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா அதான் ஆசீர்வாதம் நீ வேணும். ஆசீர்வாதத்துல கொடுத்தாலும் சரி ஆசிரமத்துல கொடுத்தாலும் சரி சாமியிடம் அதிகமா பேசினா சமைத்து விடு. சாமி நீங்க ரொம்ப தூரம் வந்து வந்திருப்பீங்க. ம். களைப்பா இருக்கும். களைப்பாக, மிக மிக களைப்பாக இருக்கிறது. கண்கள் எல்லாம் சுருண்டு இருளுகிறது. உடனடியாக எனக்கு நிம்மதியான உறக்கம் தேவை. அதை நான் வச்சிருக்கேன் ஒரு மருந்து வேண்டாம். சாப்பிடுங்க 155 175 வேணாம், 165 போதும். நீங்க பிளாக்ல ஒழிக்கிறதா கேட்க கூடாது. ஓம் கிரீம் க்ளீம் கதல்வரை, சுண்டல் 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 கார போண்டா பட்டோடி பட்டோடி. எனக்காக சரியான மரியாதை அது கொடுக்கப்படுகிறது. உங்க சீடியா? உங்க சீடியா அது? சீடி இல்லைங்க. அந்த பிள்ளை எதை நம்ம மேல ஆசைப்படுது, அதுக்கு வேண்டிய வரத்தை நம்ம கொடுக்கணும்ல. முதலில் சாமி அமர்ந்த தியானத்தில் இருக்க போகிறேன். அனைவரும் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள். தொலைக்கிறது முன்னாடி இப்படி போய் பாருங்க. இந்த நேரத்தில் தாம் துடைத்தாய். வெறும் தூசியா இருக்காது. துடிங்க 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 துடிங்க. நீங்கள் துடைக்க வேண்டும், நாம் உட்கார வேண்டும். துடைத்து விட்டாயா? ஓம் கிம் கிம். சாமி ரொம்ப அவசரப்படுறாரு. ஏமா நீ சாமி நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உட்காராதீங்க சாமி. கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்து சாமியார் நம்ப மாட்டாங்க. கண்ணை மூடினாலும் சாமியார் சேர புடிச்சுக்கிட்டு உட்காருங்க சாமி. சாமியார் ஆழ்ந்த நிக்கரை போக போயிருக்கேன். அப்பா முத்துராஜன் சரி செஞ்சு அந்த பிள்ளைகிட்ட போலி சாமியார்னு சொல்லிடாங்க. ஏப்பா அப்புறம் மாட்டிக்குவேன். எனக்கு என்ன செய்யற? உனக்கு வந்து பின்னாடி செய்யறேன். ஏப்பா நானே பின்னாடி செய்வேன். எனக்கு வர்றதுல முக்கா பங்கு உனக்கு தான். சாமி உங்களுக்கு மரியாதை செய்ய போறேன். முதல்ல எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. மரியாதை செய்யணும்ல. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பது அப்படி போகக்கூடாதுப்பா. வீதியில என் சாமி போகிறதோ, 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 போகிறதோ. வீதியில என் சாமி போகிறதோ, போகிறதோ. என்ன பொண்ணா சிரிக்குது? எனக்கு சிரிச்ச பேயா இருக்கும் போல, ரொம்ப சிரிச்சு செத்து இருக்கும் போல. திடீரென்று எனக்கு மரியாதை செலுத்தி தலைவராக்கிய சிவனவோ பழனி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் யார் தெரியுமா? யாருங்க? நான் தான் சுனில் சாமியார். சுனில் சாமியாரா? சொல்லு பாப்போம். சுனில் சுனில் சாமியார். சுனில் சுனில் தானே? நல்லா வாயில சுனில். ஏய், சுனிலா? பேரே வையல. ஏமா உனக்கு புள்ள கொடுக்க வந்திருக்கேன். நீ என்னமா இப்படி இது பண்ற? புள்ள கொடுத்துட்டு போய். நீயே புள்ள மாதிரி தான் இருக்க. நீ எனக்கு கல்யாணம் ஆகலையா? ஆமா. சொல்லுங்க, நானே உங்க குழந்தை. உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்றால் நான் சொல்வதை சரியாக செய்தால் உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். அப்படியா? உனக்கு இப்ப என்ன ஒரு 30-35 வயசு இருக்குமா? எனக்கு 35 வயசா? வயசுக்கு சாமி 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 கூட பார்க்க மாட்டேன். ஆடி வந்தா 18. ஆடாம வந்தா அவங்கெல்லாம் அதெல்லாம் பயப்படாது. ஆட்டுற அளவுக்குலாம் ஆடுகள் இல்லை. எல்லாம் உனக்கு சித்தப்பா பெரியப்பா அங்கிள் நல்ல அப்பா வந்துச்சு நீ. அங்கிள் சித்தப்பா பெரியப்பா அங்கிள் மாமா எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒன்று சொல்லட்டுமா? இப்ப நீ வந்து இப்ப உனக்கு வந்து கல்யாணம் ஆகணும். கல்யாணம் உடனே பாதாள குடியில தலைவலி பண்ணுவீங்களா? அதுக்காக நான் உனக்கு ஒரு விஷயம் பண்ணி போறேன். என்ன பண்ண போறீங்க? நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன பண்ணணும்? என்னுடைய ஆசிரமத்திற்கு சரியா 12 மணிக்கெல்லாம் 12 மணிக்கா? மூதேவி சாமி 12 மணிக்கு எதுக்கு கூப்பிடுற மூதேவி? காரணமா தான் இரவுலையா பகல இல்லையா? இரவு 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கா இருக்கு? பயப்படாத. சக்தியோட அதோட வந்தா என்ன தோட? ஐயோ தீச்சட்டி எடுத்துக்கிட்டியா? தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நீங்க தெளிவா சொல்லுங்க நீ சாமி. தெருவுல நடந்து நேரா என் ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா வந்தேனா? உனக்கு கதவை சாத்திட்டு குடுக்குறதுல பிள்ளைக்கு தானாக வந்துடும். எப்படி சாமி? அது
அது எப்படின்னு கேட்குறது அங்கிள் சொல்லுங்க ப்ளீஸ். நான் யாரும் தெரியாம சாமி சாமி இது முகரடி ஒரு சாமி ஆளு முகரடி உன் மாடு வேஷத்தை கல ஏன் வேஷம் முடிக்கல மாடு வேஷம் மாடு வேஷமா என்னம்மா ரொம்ப வெளியிட்டே இருக்கா? என்னங்க இது ஒரு மூஞ்சி நான் எதுக்கு இந்த வேஷம் போட்டுட்டு வந்தேன் தெரியுமா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் இப்படி போட்டு ஏமாத்தினாதான் உண்டு. நம்ம ரொம்ப வாய்மையே பேசிக்கிட்டே இருக்க. அட சாமியாரி பிள்ளை திரிறாங்க போலாம் நான் நம்ம ஆம்பளை நம்ம வந்தோடனே என்ன சொல்லிச்சு அதுல எழுத்துன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்களா? நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா? என்ன ஆளா? நீ நம்மள யாரா சரியான ரவுடி பிள்ளைய ஓட்டிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஏன் இந்த அமைப்பாளர் இல்லப்பா? ரெண்டு அமைப்பாளர் இல்லப்பா? பாக்கியராஜன் எங்கண்ணே? ரவுடி நீ கத்துனாலும் கதனாலும் உன்னை கதறாங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்துட்டு பொம்பளைக்கு நீ மரியாதை பேசு. உண்மை சொல்லட்டுமா? கல்யாணம் ஆன பெண்கள் மனைவிகளுக்கு மரியாதை கொடுக்கிறது தமிழ் மாநிலத்துல எங்களை போன்ற கட்டிய கணவர்களுக்கு தான் முதலிடமே இருக்கு. தெரிஞ்சுக்க. நீ என்னமோ பேசுற மரியாதை கொடுக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கற அவசியம் எனக்கு கிடையாது. ரொம்ப பேசிட்டே இருக்க நீ பர்மிளா. ரொம்ப பேசிட்டே இருக்க. ஒரு ஆம்பளை என்ன வேணாலும் செய்வேன். ஒரு பொம்பளை என்ன வேணாலும் செய்யும். பஸ் ஓட்டுறது ஆம்பளை. பொம்பளை பஸ் கார் ஓட்டுவேன். ட்ரெயின் ஓட்டுவேன். நாங்களும் ஓட்டுவோம். நாங்க ஒரு குடும்பத்தை வச்சு பார்ப்போம். நாங்களும் ஒரு குடும்பத்தை வச்சு பார்ப்போம். மைக்கெட்டு போறது ஆம்பளை. கொட்டாய் போட்டது ஆம்பளை. சொல்லு எங்க பெண்கள் நான் இந்த வேலையை செய்வேன். இந்த மைக் செட் போட்டவர் ஆம்பளை. ஆமா. இந்த கொட்டகை போட்டவர் ஆம்பளை. ஆம்பளை. ஏன் இந்த நாடகத்தை வச்சவர் கூட ஒரு ஆம்பளை. ஒத்துக்கிட்டியா? ஆம்பளை வந்ததுக்காக இந்த பொம்பளை போட்டணும் ஒட்டி ஆம்பளை காரணம் பொம்பளை. ஆமா. உங்கள நாங்க பெக்க பண்ணி வந்துறீங்களா பெருசா சைஸ்ல. நீ எது வேணாலும் பேசு. எது வேணாலும் மேடையில பேசு. சரி. இந்த புள்ள வைக்கிற விஷயத்தை மட்டும் பேசாத. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நீங்க அந்த ஒரு விஷயம் பண்றதுனால தான் நீங்க பெரிய லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. நம்மளால பண்ண முடியாதுன்னு அந்த தென்னாவத்துல பேசுற முடியாது. பர்மிளா என்னை பத்தி உனக்கு தெரியாது. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க. இவர் பெரிய மம்மா கொட்டுக்கு உனக்கு பண்ணோம் பெரிய ஒரு பொப்புல புள்ள நெஞ்சில கைய வச்சு தெரிய அடிக்குது. ஆமா நீ நல்ல மனுஷன் கேட்கிற எனக்காக பதிலுக்கு நன்றி. பதிலுக்கு நீ நெஞ்சில கைய வச்சு தெரிய அடி. அது உனக்கு பேச்சு தானே. இப்படி எல்லாம் நீ தெரிய முடியும் வந்துட்டு பேசலாமா உட்காந்துக்கிட்டு? உன்னால முடியலைன்னா சொல்லு. எங்க தாளக்காரனை அனுப்பி விடுறேன். உனக்கு வேணா இந்த இடத்துல போட்டி போட்டு பார்ப்போம். ஒரே போட்டி தான். ஒண்ணு நீ ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும். இந்த இடத்துல அதுதான் போட்டி. ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீன்னு வச்சுக்க உனக்கு நான் புருஷன் எழுதி கொடுத்துறேன். ஓகேவா? ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க நீ எனக்கு பொண்டாட்டின்னு எழுதி. மாப்பிள்ள வந்தா பிரச்சனையே பேசிக்கணும் இல்ல அடிச்சு பார்க்கணும். அதுதான் ஆம்பளை கலகு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதை மட்டும் நீ மேடையில செஞ்சுட்டீங்கன்னா நீ பெரிய ஆட்கள். ஓகேவா? ஒரு ஆம்பளை எல்லா வேலையும் பார்ப்பேன்னு நான் சொல்லிட்டேன். நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் சொல்லிட்டீங்க. உன்னால பார்க்க முடிஞ்ச வேலையை என்னால பார்க்க முடியாதுன்னு நீ ஒரே ஒரு வேலையை மட்டும் இந்த மேடையில சொல்லிட்டீங்கன்னா பிரான்மலை மேடையில நான் உனக்கு அடிமையை எழுதி கொடுக்குறேன். உண்மையை சொல்றேன். அண்ணே முத்தராஜனே இது என் மசல் மேல சத்தியம். மசரும் டூப்பாடா காலையில பேசினா மசல புடிங்கி பப்பன்னு சத்தியம் பண்ணாரியா? ஐயா இந்த மசல அது உண்மையிலே மாட்டிட்டா நல்லா தெரியுமா? உனக்கு எனக்கு இதான் போட்டு எங்கனால முடிஞ்சது. இது வாயா பயந்துட்டு போறானோ? மாலை கட்டி போட்டு வந்திருக்க. அந்த பிள்ளை எந்த போட்டி வச்சாலும் ஜெயிக்கணும்ல. அப்படியே அந்த துணியை கழட்டி போட பார்ப்போம். எதுக்கு அவனும் முடியாது கேட்டுக்கா? உங்க பிளானிங் தெரியுஸ் மாமா தெரியுஸ். அப்படியே 10 மாசம் சுமந்து அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய இந்த வயித்துல சுமந்து பெத்தெடுத்து பெற்ற பட்டத்தை உங்களுக்கு நாம கொடுக்கிறோம். அதே மாதிரி நீ 10 மாசமா சுமக்க வேணாம்.
என்ன மசில் அது சர்வதம் முடியுமா உன்னால முடியுமா இந்த பார் என்ன மேடைக்கு நீ எது வேணாலும் பேசுங்க சரி ஆனா புள்ளைய பத்தி காட்ட மட்டும் சொல்லாதீங்க ஏயா ஏன் எங்களால செய்ய முடியாதுன்னு நினைச்சு சொல்றீங்களா ஆமா என்னைக்கு இந்த மேடையில என்னை அவமானப்படுத்தணும்னு பரிமிலா என்னை நீ கேட்டியோ சரி. சரியான ஆம்பளை மனப்பாறை மனோகரன் அதுக்கெல்லாம் குறைஞ்சு ஒரு ஆளே கிடையாது ஏன் தெரியுமா சொல்றேன் ஏன்? என்னைக்கு நீ என்னைய பார்த்து இந்த கேள்வியை கேட்டியோ கேட்டணும் எனக்காக என் அண்ணன் முத்துராஜ் டீ குடிப்பாரியா எப்பா, ஒரு மேலே குடிக்க மாட்டாங்க இல்ல டீ குடிக்கிறோம் ஒரு டீ வாங்கிக்க குடிச்சு பார்க்குறேன் டீ தானே குடிக்கணும் ஐயா டீ குடிக்க சொல்லையா அப்புறம் நீங்க டீ குடிச்சிருக்கா டீ குடிக்க சொன்னேன் எதுக்குப்பா நான் குடிக்கணும் சரிம்மா போட்டி வந்துருச்சுல நம்ம ஜெயிச்சு பார்க்கணும் ஒண்ணும் மண்டையில சாவணும் இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ள சண்டையில சாவணும் என்ன தெரியுமா பேச்சு என்ன புள்ள மட்டு கட்டணும் அவ்வளவுதானே ஆமா சரியான ஆம்பளை சரியான ஆம்பளை என் ஆண் இருக்கும் போது உட்காந்துருக்காங்க நீ இப்படி கட்டிருக்கோம் ஆம்பளை மாதிரி தெரியல பொம்பளை குடிக்க போன மாதிரி இருக்கியா இது எல்லாம் கண்டு கூடாது இதெல்லாம் சரியான ஐயோ வெக்கம் இல்லையே போட்டாங்க கேள்வியை கேட்டு விட்டு என்ன விற்கிற நீங்க மரியாதை கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் ஆம்பளை உங்கள்கிட்ட தோக்குறதுனாலதான் இந்த மேடையில இருந்து அதை நான் மாத்துறேன் மாத்துறீங்க அண்ணே முத்துராஜனே சொல்லுப்பா பிரபு மாமா காளிசே சரியான ஆம்பளை நான் புள்ள பக்க தயாரியா சரி இருமா தயாராயிட்டமா சரியான ஆம்பளை புள்ள பக்க தயாராயிட்டல சரியான பொம்பளையா இருந்தா இந்த இடத்துல நீ என்னை கர்ப்பமாக்கலாம் பரிமளா 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 இங்கே பரிமளா இங்கே நீ போகாத நான் வர்றேன் மாமா நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை எப்படி உடனே கர்ப்பமாக அந்த புள்ள இங்க இங்க வா. நீ புள்ள பக்கம் நான் பிள்ளை பெற்றோம்னா என்னோட கர்ப்பப்பை இருக்கு உனக்கு எந்த பையன் இருக்கு நீ பிள்ளை வைக்க போற மானம் ஏய், இந்த அவமானத்துக்கு நீ எல்லாம் தூக்கப்பட்டு சாப்பிடுறியா என்ன நான் சாப்பிடுறேன் கர்ப்பப்பைக்கு நாங்கியா போவேன் அந்த கடையில போய் கேரி போய் வாங்கிட்டு வரவா நீ என்ன விட புத்திசாலி அமெரிக்கால இருக்க வேண்டிய ஆள் உள்ள ஒரு சுருக்கு பையன் இருக்கு வேணுமா சரிமா என்ன சுருக்க பையன் கேரி பையன் ஏன் என் மாப்பிள்ள வச்சிருக்காப்புல மிருகாங்கிட்ட எடுத்துட்டு வந்த அந்த பையன் அதை வச்சு கூட நான் பிள்ளை வச்சிருக்கேன் விளக்கமா பிடிச்சி போய் பாத்துக்க எல்லையா பிள்ளை நீ இந்த டேய், ஒரு பிள்ளைய பத்தி விடுறேன் என்ன பண்றீங்க இந்த பிள்ளைய அம்மா, இருமா. சரி குழந்தை போக்குற விஷயத்துல நான் உனக்கு இது பண்ணிட்டேன் இது மட்டுமா ஆ. நான் இன்னொன்னு சொல்றேன் ஆ. நீங்க இருக்கீங்களே இந்த நாடு ஆ. அந்த நாட்டுக்கு பேர் என்ன நாட்டுக்கு பேரு இந்தியா ஏய், உன் முதல்ல புள்ள வச்சு சாத்த தாய்நாடு தாய்நாடு. தாய்நாடு என்ன இருக்கு எங்கேயாச்சும் தங்கப்பை நடு சித்தப்பை நடுவே இருக்கா இல்ல இதே நீ பேசுறிய மொழி அந்த மொழிக்கு பேர் என்ன ம்? அந்த மொழிக்கு பேர் என்ன மொழிக்கு பேரு தாய்மொழி என்ன கண்ணடா தாய்மொழி தாய்மொழி தானே ஆமா. எங்க ஏதாச்சும் தங்கப்பை நடு சித்தப்பை மொழி தங்கப்பை மொழி இப்படி இருக்கா இல்ல இல்ல இத கூட விடுங்க ஒருத்த பிச்சை எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே ஆமா. அவன் எப்படி தெரியுமா பிச்சை எடுப்பியா அம்மா, தாய். அம்மா தாய் என்ன பிச்சை எடுக்கிறியா அப்பா அம்மா சித்தப்பா தாயே எடுக்கிறாங்களா சரி நீ இவ்வளவு விளக்கம் கொடுக்குறீல்ல இப்ப நான் கொடுக்குறேன் என்னன்னு திடீர்னு ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா போன் பண்ணோன்னே வர்றது என்னது ஆம்புலன்ஸ் பொம்பளைன்ஸ் வருதா இல்ல ஏன் பொம்பளைன்ஸ் வரல ஏன் வரல ஓகே வரல அப்படின்னா ஏன் வர மாட்டேங்குது தெரியுமா ஏன் வரல சார் நான் நன்றி மாமா ஏதோ பேசுவோம் பார்த்த காமெடி தெரியும் அதையும் சொல்லிட்டேன் மத்தியா ஓகே மாப்பிள்ள அவ்வளவுதான். ஆம்புலன்ஸ் ம், கடைக்கு போய் சாப்பிடுறோம் சரி முட்டையில இருந்து என்னென்ன வருது என்ன வருது ஆம்புலன்ஸ் வருது ஆம்பளைக்கு வருதா வருது. எங்கேயாவது பொம்பளைக்கு வருதா ஏய், இரியா அந்த ஏய் பேசுறது நீ பேச கூட நீ பேச மாட்டேன் பேசுங்க ஆப்பாயில் கேட்கிறோம் எங்கேயாவது பெண் பாயில் கேட்கிறோமா கேட்கிறோமா சரி அதை விட முடியாது பாட்டு கேட்கிறோம் பாட்டு கேட்கறப்ப சொல்லுறப்ப என்ன சொல்லுறோம் கொண்டு போய் பெண்களை ஏன் சொல்லுறோம் ஏன் அதுதானே கேட்கணும் நீ ஏன் கேளு இங்க வா. பேசிட்டீங்களா பேசிட்டீங்களா அந்த முட்டை திங்கிறீங்களே ஆ. ஆம்லெட் திங்கிற ஆ. ஆப்பாயில் திங்கிற ஆ. வேமா சொன்னல ஆம்லெட் 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 ஆமா. அந்த முட்டை எதுல இருந்து வருது முட்டை எவ்வளவு குஞ்சுல இருந்து வருது ஏய், கோழி குஞ்சுமா கோழில இருந்து வராது. பெரிய கோழில இருந்து தான் வரும் ஆ. அது என்ன கோழி ஆண் கோழியா பெண் கோழியா அது வந்து பெண் கோழி தான் உங்க கோழில இருந்து தானே வருது ஆ. நீயா போடுற சரி விடு இதோட உன் பிரச்சனை நிப்பாட்டு என் பிரச்சனை நிப்பாட்டு சரி. நான் சொல்ற விஷயத்த
அசிங்கம் இல்லாம நீ சொல்லிடு. அசிங்கம் இல்லாம அதெல்லாம் போட்டி இதோட முடிச்சிருவோம். வாயா. இதுல நீ தோத்துற கூடாது. ஜெயிப்பியான்னு வா பாப்போம். போவா. அம்மா, அம்மா, அப்பா, அப்பா, தாத்தா, தாத்தா. அப்புறம் என்னய்யா? கை விடுமா? தமிழ்னாவே அப்படி எப்படி தேன் வந்து பாயுது பத்தி அவ்வளவு அழகா அந்த வார்த்தை அமிழ்துன்னு சொன்னாங்க அழகா. உண்மையிலே உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இப்படிதான் தமிழ் வார்த்தை அழகா உச்சரிக்கணும். அம்மா, அம்மா, அப்பா, அப்பா, வள்ளி திருமணம், வள்ளி திருமணம், அங்கு ஒரு குதிரை அங்கு ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. புல் தூக்கி கொண்டு வருகிறது. சூப்பர். அழகா சொல்லிருக்கீங்க. வளர்க்கிறீங்க வளர்ப்பப்பட நல்ல பேர். அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது, அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது, அங்க ஒரு குதிரை அங்க ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. அங்கு ஒரு குதிரை புல் தூக்கி கொண்டு வருகிறது. அப்படியா? மேல இருந்து ஒருத்தன் மாங்க வைக்கிறான். இப்ப நான் சொல்றேன், அத நீ சொல்லு. சொல்லு. தாத்தா துணி, தாத்தா துணி, சிகப்பு துணி, சிகப்பு துணி, தாத்தா துணி, தாத்தா துணி, சிகப்பு துணி, சிகப்பு துணி. வேகமா சொல்லு. தாத்தா துணி, சிகப்பு துணி, தாத்தா துணி, சிகப்பு துணி, தாத்தா துணி, தாத்தா துணி. இந்த ஆத்தா விட்டு சகப்பா என்னடா திடீர்னு எல்லாம் சவப்பா மாறிடுச்சு. இல்லா இந்த பிள்ளை இப்படி சொல்லுதா? இப்ப நம்ம வேற சொல்லுவோம். அரைக்கட்டு சுள்ளி இல்ல, ஒரு சுள்ளி கோண சுள்ளி. அரைக்கட்டு சொல்லி இல்ல, ஒரு சொல்லி கோண சுள்ளி. கோடு சொல்லியா? சுள்ளினா என்னதுமா? விறகுனா அர்த்தம். ஐயா. அரைக்கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி, அரைக்கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி, அரைக்கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி. ஜி. ஆமா. ஏய், சரி. இப்ப நான் கேக்குறேன், நீ பதில் சொல்றியா? சொல்லுமா. காட்டுல தீ பிடிச்சா? சொல்லு. காட்டுல தீ பிடிச்சா? காட்டுல போட்டு காட்டி வீட்டுல தீ பிடிச்சா? விடுதி செருப்புல தீ பிடிச்சா? செருப்பு தீ. மலையில தீ பிடிச்சா? மலை தீ. புல்லுல தீ பிடிச்சா? இந்த இடத்துல கரண்ட் போயிடுமியா? நம்ம புள்ள கேட்டதுல சொல்லியா? ஆனா உண்மையிலே ஒரு விஷயம், என்ன விஷயம்? எல்லா பகுதிக்கும் நாடகத்துக்கு போயிருக்கோம். ஆ. ஆனா நாடகத்தை உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஆமா. நம்ம ஊர்ல ஆண்களை விட நம்ம ஆத்தாலாம் நிறைய பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன் சார்பா இப்ப நான் கேட்டேன். என்ன கேள்வி? ஏன் நாடகம் பாக்குறீங்கன்னா ஏதாவது தப்பா என்னது? அப்படி கேட்கணும். கட்டின மனைவி கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லி பேசுது. ஆமா. கட்டின புருஷன் காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கியா? அது கல்யாணம் ஆகலப்பா. ஆகலையா? அதனாலதான் உண்டு இந்த கேள்வி நான் கேட்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்க. இப்ப அவங்க கிட்ட உன் சார்பா கேட்கிறேன். ஏன் சார்பா? என்னை பத்தி ஆத்தா தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த கேள்விக்கு கையை தூக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுக்கார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆளு கை தூக்குங்க பாப்போம். ஊதா கலர் அந்த கை தூக்குறாங்க. இது ஆண்களை விட அலைக்கடல்னு திறந்து வந்திருக்காரு பெண்கள் தான். அதுல ஒரே ஒரு ஆளு பாவப்பட்டு தூக்குது அந்த ஆட்டா. அதே ஆண் வர்க்கத்தை பாக்குறீங்களா அண்ணே? உங்க மனைவிக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி போய் கொடுத்தேன்னு சொல்லி கை தூக்குனே பார்ப்போம். தூக்குனே. சரி, அவங்கெல்லாம் ஒவ்வொரு ரெண்டு முண்டாட்டி மாத்தி மாத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றதா சொல்றேன், 5 5 சொல்றீங்க. அதுக்கு 5 கை தூக்கணும் மாப்பிள்ள. எங்களோட பெண் வர்க்கத்தை நீ கேட்ட, அப்ப உன்னோட ஆண் வர்க்கத்தை யாரு கேட்கணும்? என்ன கேக்குறேன். இப்ப பாத்துக்கிற பொண்டாட்டி இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு வாக்கியம் விடுங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம். ஒரு ஆளும் தூக்க மாட்டாங்க. என்னப்பா அவர் இந்த ஊருக்கார சோறு கிடைக்காது. உங்க அம்மா உங்க அம்மா ஐயா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? எப்பா துப்பராஜா தூக்கிற வீட்டுல தோற கிடைக்காது. யூடியூப் போடுறதுனால தூக்கல இல்ல. யாரும் தூக்க மாட்டாங்க. அந்த புள்ளை கேட்டு கை காம பாத்துக்க. வீட்டுக்கு வா நசத்துல வச்சா. அக்கா இப்ப வாசிச்ச புருஷ மாதிரி எனக்கு 7 வருஷம் ஜென்மம் அடுத்த வருஷமே வாங்க கூடாதுங்கறவங்க கை தூக்குங்கடா. அதல்ல அவரு எதுக்கும் தூக்குற மாதிரி இல்ல. இந்த மூளையவே இந்த ஒரு ஜென்மத்திலேயே வச்சு கல்விட்டு முடியல. இந்த 7 ஜென்மத்துக்கு வச்சு சரி
பிசினஸா? இறந்த பழம் இறந்த பழம் இது செக்காச்சே வந்த பழம் எங்கங்க பையன் ஓடிட்டாரா? இதுக்குதான் சொல்றது பெரிய ஆம்பளை மாதிரி இருக்கீங்கலாம் போட்டி போடக்கூடாதுன்னு. இதெல்லாம் வேற பிள்ளைகிட்ட வச்சுக்கோங்கன்னா கேட்கிறாங்களே யாராச்சும். போன் வந்துருச்சான். வீட்டுல போகணும். அப்படியா? உனக்கு பயணிகள் ஓடிக்காம போல. பயந்துட்டு ஓடிட்டா. இந்த பையன் இருக்கணும்ல. இந்த சின்ன வயசுல இப்படி ஆளுகளை விரட்டுறீங்க. ஆமா, வரட்டவே வேணும். யாரும் எதுவும் அசைக்கவே முடியாது. எங்கங்க போனாப்ல? வர சொல்லுங்க, அடிக்கிற மாட்டேன். ஏமா வாப்பா அந்த பிள்ளை அடிக்காதான். இதை நான் எப்போ பத்திரமா போடுவேன்? எனக்கு ரொம்ப மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு ஆளுகளாக வந்தாங்கன்னா இதை நான் எடுத்து போடுவேன். ஆமாம், எதுவும் முக்கியமாக ஒரு சில பத்தொன்பது வெளியில் வந்தோம்னு வச்சுக்க, வெளியில் வந்தோம்னு வச்சுக்க, பத்தொன்பது பார்த்தா பயமாக இருக்கும். ஏதோ ஏன் காட்டுக்குள்ள இருந்து பிடிச்சி கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா? ஐயா ஏன் கேட்குறீங்க? உண்மை நான் வந்து அண்ணே எப்படின்னா அதெல்லாம் பார்த்தா கட்டுப்பா. இன்னைக்கு எல்லாமே இந்த இறைவன் முன்னியத்தில் நல்ல ரசிகர்கள், நல்ல பக்கமேளம், நல்ல நடிகர்கள், நல்ல ஒளி அமைப்பு எல்லாமே எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இறைவனுக்கு தான் முதல்ல நன்றி. கும்பிட்டு வர தெய்வத்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோட்டு ஆப்பு சேலக்காரி. நிக்கட்டுமா போட்டுமா, நிக்கட்டுமா போட்டுமா, முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, குட்டி 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 பல்லாடு வாட்டி மதுரை சுண்ணாம்பு காட்டி பல்லாடு கோடி இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பமான பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எங்களது ஆட்டத்தை பார்க்க வேண்டாம். ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதிர்ச்சியா இருக்கும். அதிர்ச்சியா இருக்கக்கூடாதுல்ல. இப்படிலாம் என்ன செய்ய போறோமோ அன்னே தின்னே பண்டாரு பாட்டி மதுரை சுண்ணாம்பு பண்டாரு கோடி அந்த பிள்ளைய கொல்லாம விட மாட்டேன் போலயே. இதுதான் ஆரம்பம். எப்பா ரொம்ப ஐயா, நான் எந்த ஒரு பழக்கம் என்ன, நேற்று வந்தவங்க பப்பன் டான்ஸ் நல்லா ஆடினாங்க. ஆமா, நீங்க நல்லா ஆடணும், நல்லா ஆட வேணாம், எது சொன்னாலும் சரி என் வேலையை நான் சரியா பண்ணுவேன். என் தொழில் அப்படி. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து இந்த தொழில நம்ம எல்லாம் இருக்கோம். ஆமா, நினைச்சிருக்கோம் நம்ம தொழில என்னைக்கு மறைக்கணும். என்ன மாமா, பாப்போம் உங்க தொழில காட்டுதான் பாப்போம். ஊரு விட்டு ஊரு வந்து இந்த பாட்டு இப்படி தப்பா பாடக்கூடாது. என்ன மாப்பிள்ள, நான் கரெக்டாக பாடினேன். இல்ல நீ பாட்டு கேட்டீங்க அந்த பாட்டு. என்ன 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 ஒண்ணும் இல்ல. என்ன என்ன கேட்கலாம்? அதான் கேட்குது மாப்பிள்ள. அந்த பாட்டு எப்படி பாட்டு 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 போட்டுக்க. காட்டு ரோசான்னு பாட்டுல போட்டிருக்காரு. ஆமா, அன்னைக்கு வந்தது யாரு? ரோசா. அதனால காட்டு ரோசா. இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு? பர்மிளா. ஏய் புரியுது. எப்படி பாடணும்? என் மகளை போயிட்டு காட்ட சொல்லுவானா? யாரு வந்தாலும் சரி,
நான் ரோஸ்தவன காட்டுறேன். காட்டு பருவிழா ஆட்டத்தை நீ காட்டு பருவிழா விளக்கமா வந்து எடுத்து சாப்பிட்டாயா காட்டு வருகிறா. உட்கார்ந்து யோசிப்பாங்களா உசாரையா உசாரு ஒரு காரம் இந்த பையன் உத்தாரையா உத்தாரு ஒரு யாரும் உத்தாரு இப்ப போயா உத்தாரையா 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 எல்லாரும் மோயா பண்ணுங்க நாடகம் பார்த்தாத இந்த டான்ஸ் அப்பா முந்தானக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல ஏப்பா எனக்கு தெரியாம நீ எப்ப வீட்டுக்கு போன நாடகப்பா சங்கத்துல நீங்க நீ ஆட்டியா நீ போட்டிக்கு வந்துருச்சா நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பேரை நிலைநாட்டணும் அதனால தொழிலுக்காக நம்ம பயிர நாளைக்கு மக்கள் பூரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நேற்று வந்த பிள்ளைக்கு இப்படிதானே இருந்துச்சு ஆட்டம் ஆட்டம் கைகாலெல்லாம் அப்படி
நாங்க அப்படி ஒன்றும் பிள்ளையை வளர்த்து வைக்கல பத்தியா. நேத்து ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டா எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா இதோட அவ்வளவுதான் இருக்கு. உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு வருவாங்களா? சும்மா உட்காந்து இங்க உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு வருவாங்களா? உட்காந்து தவறு கை தட்டுங்க. சின்ன பிள்ளை ஆடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டி ஹப்பா 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 அது ஹப்பா 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 நீ எல்லாரையும் லூஸ் ஆக்கி விட்ட. நேத்து பூத்தாலே ருஜா முட்டு அம்மா 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 நீங்களே இந்த அளவுக்கு பண்றப்ப நாங்க எப்படி பண்ணுவோம்? புருஷனை மதிக்க வேணும் முறப்படி, பொண்டாட்டிய மதிக்க வேணும் முறப்படி. பாப்பாட்டிய மதிக்க வேணும் முறப்படி. எல்லாத்தையும் ரசிகர் இருக்கீங்கப்பா. சூப்பர் மாப்பிள. எல்லாமே உங்களுக்கு வேணும். ரசாத்தி ஒன்னெனப்பு பருவகாத்து லட்சுமி. ரசாத்தி ஒன்னெனப்பு பருவகாத்து லட்சுமி.
மச்சி விட்டு மயில மனசு போதும் மறப்பு போல உமாசம் தெரிகிறடி எனக்கு சமம் புரிகிறடி ஓமானம் தெரியுதடி, ஏதோ புரியுதடி. ரசத்தை உனக்கும் கர்வத்தை உள்ளத்தை. அத்தியே மச்சி விட்டு மயிலே, கை தட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் மனமார்ந்த கைதட்டி 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 சரி, நல்லா இருக்கீங்க. அதை எதுக்கு பண்ணலையா? முடிவு பண்ணிட்டேன் மாமா. இந்த பிள்ளைய காதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நேரத்தை தாண்டக்கூடாது, நேரத்தையும் காலத்தையும் அனுசரிச்சு போகிறது தான் நல்லது. ஏன்னா நல்ல நடிகர்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களையும் வெளியில காட்டணும். நல்லா உன்னை பார்த்து நான் காதல் பண்ணிடுச்சு. என்னைய பார்த்தா என்ன என்னைய பார்த்தாங்க என்னைய பார்த்தோன்னே காதல் வந்துச்சா? இந்த பாரு, என்ன இந்த ஒரே விஷயம் சொல்றேன். விஷயம்? பவுடர் போட்டோம்னு வச்சுக்க, ஆ, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. தொழில்னு வந்துட்டா தொழிலை சரியா பண்ணணும். தொழிலை தாண்டி வெளியில போயிட்டோம்னா நம்ம எப்படி வேணாலும் உறவை மாட்டிக்கலாம். இந்த இடத்துல நான் பவுடர் போட்டு பப்புனா நான் வந்துட்டேன்னா நீ பவுடர் போட்டு டான்ஸராக வந்துட்டீங்கன்னா நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். உனக்கு சொல்றதுக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? என்னம்மா புடிச்ச பொண்ணாட்டி தான் கிடைச்சா உனக்கு. ஏன்? பவுடர் போட்டு வந்தாச்சுன்னா யாரும் பார்க்கக்கூடாது. தொழில நீ பெரியாலும் நான் பெரியாலும். அதெல்லாம் இல்லை. செய்தி வந்தோம்னா அதுக்கப்புறம் ஐயா, அது இப்போ முதல்ல பார்த்தாச்சு. உன்கிட்ட சண்டை செய்ய நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு காட்டும். இது காதல் பண்ண போறேங்க. இந்த இடத்துல வந்து எதுக்கா? காதல் பண்ண போறேன். எனக்கு 35, உனக்கு 17. ஆ? பள்ளி போர் போடுதா? அதை நீங்களாம் காதல் பண்ணிக்கிங்க. உன்னை பார்த்த உடனே வரும் காதல். இதுக்கு முன்னாடி நீ யாராவது லவ் பண்றியா? மாமா, எல்லா மேடையிலையும் நான் சொல்றது தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மோதிரத்தை எனக்கு ஒரு பொண்ணு போட்டு விட்டுச்சு. சரி, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா அந்த புள்ள போட்ட மோதிரத்தை நான் ஏன் இன்னும் போட்டிருக்கேன்? ஏன் எப்படியாவது அந்த பிள்ளை என்னை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஊருக்கு சொல்றீங்க. ஆமா. அந்த பிள்ளை ஆரஞ்சு தெரியல. சரி, எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பள்ளியிலே நீராடும் பூந்தோளமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொல்லதம்மா. கல்யாண வைபோடும் தன்னால் ஆகும் அம்மா. உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொல்லதம்மா. கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகுமம்மா. உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்த்து ஆகாயமே. உன்னிடத்தில் இத்தனையா தொட்டை ஒன்று மறைத்து விட்டு சின்னஞ்சி
எல்லையில் கொடுத்து விட்டு நல்ல இசை வேலையும் மறந்து விட்டு உன்னுடைய சங்கீதமே என்னுடைய சாரீரமா ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் தெரியாது அல்லாத காணுவதோ குறையாது தமிழ் கண்ணு உன் பட்டிக்குள்ள சொல்லு என்னாலும் என்றாகும் என்னை நீங்காது நாளொன்றோறும் ஓயாது நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே எல்லாருக்கு இல்லாதான் சாமி சொன்னதமா கல்யாணம் வைபோகம் கண்ணாதா ஒன்றை விட்டு நான் வாழாதமா பன்னீரிலே முகம் பார்க்கும் ஆதாரமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே உங்க கதை எப்படிப்பட்ட கதைல என்னோட கதை எப்படிப்பட்ட கதை தெரியும் கிளம்பு காத்து வரணும் கிளம்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்களா, நான் உன்னை காதலிச்ச விஷயத்த என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நானும் சத்தியம் பண்றேன், உன் புருஷன்ட்ட சொல்ல மாட்டேன். அதுக்கிட்ட கல்யாணம்